மற்ற ஃபோன்களை விட இந்த ஐஃபோன் மட்டும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? இந்த ஃபோனை மட்டும் எத்தனை மாடல் போட்டாலும் உடனே விற்று தீர்ந்துறதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன இருக்குது இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெரும்பாலான ஃபோன்களில் இருக்க பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாடலை காப்பி பண்ணி வந்திருக்கும். ஆனால் ஆப்பிளில் மட்டும் எந்த ஒரு ஃபோனோட மாடலையும் காப்பி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய தனித்துவமான தன்மையை வந்து அந்த ஃபோனில் காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதில் இருக்க ஒரு கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை நெட்வொர்க்கும் ப்ளூடூத் நெட்வொர்க்கும் மொபைல் நெட்வொர்க்கும் எல்லாமே தனித்தனியாக அந்த கோட்டிங்கில் தான் ஒர்க் ஆகுது. இதனுடைய உள்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஐஃபோனோட பேட்ரி, அதுக்கப்புறம் ஒரு மதர் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டர், ஒரு ரிங் பஸ்ஸர், இவ்வளவு தான் ஐஃபோனோட உள்பகுதியில் இருக்குது. இந்த ஐஃபோனோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட ஃப்ரண்ட் பேஜில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா, அதோட சென்சாரு. இந்த மாதிரி மாடலில் எந்த ஒரு ஃபால்ட் வந்துச்சுனாலும் அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம தனியாக செலவு பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டை மொத்தமாக செலவு பண்ணி ஆகணும். அதனால தான் இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். டிஸ்பிளேவோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக ஐஃபோனோட முக்கிய பங்கு வகிக்கிறது அதனுடைய பேனலில் பெரும்பாலான இடத்த அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் இந்த மாதிரியான ஒரு பேட்டரியை நீங்கள் பார்க்க முடியாது. ஐஃபோனோட பேட்டரி மட்டும் தனித்துவமாக நீளமாக அமைச்சிருப்பாங்க. அதனுடைய எம்ஏஹெச் என்ன எம்ஏஹெச்சோ சேம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து அதனுடைய பெரும்பாலான பகுதியில் மீதி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மதர் போர்டு இருக்கும். இந்த மதர் போர்டு அளவு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதனுடைய உள்ளே இருக்க ஐசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய இடத்துல நுட்பமாக அமைச்சிருப்பாங்க. இதில் இருக்க போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோ இருக்கும். பெரும்பாலான உள்ளே இருக்க எல்லா பகுதியிலையுமே இந்த ஆப்பிள் லோகோ கண்டிப்பாக இருக்கும். ஒரிஜினல் ஸ்பேர்ஸில் இந்த ஆப்பிள் லோகோ கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த கோல்டு பிளேட்டட் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியான ஒரு கோல்டு பிளேட்டடு. அதுக்கப்புறம் இருக்க உள்பகுதியில் அதனுடைய பவர் சப்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் சுவிட்சு இதெல்லாம் இருக்கும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை மட்டுமே நம்ம சரியாக ரெடி பண்ண முடியாது. அதனுடைய ஃபுல் போர்ட்டை ரெடி பண்ணி ஆகணும். அந்த ஸ்ட்ரிப் செட்டை மொத்தமாக மாற்றினா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனலில் கேமரா செட்டிங்கில் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கனெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கு அடுத்து ரிங் பஸ்ஸர், இது மூணுமே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஐஃபோனோட பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஐஃபோனில் இருக்க ஒரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய செக்யூரிட்டி பர்பஸ் தான். மற்ற ஃபோனில் இருக்க மாதிரி வைஃபை ப்ளூடூத்லாம் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இதில் ஒர்க் ஆகாது. விலை எவ்வளவு இருந்தாலுமே கவலைப்படாமல் இந்த ஐஃபோனை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு இந்த செக்யூரிட்டி பர்பஸ் முக்கியமான காரணம்.